நீங்கள் இப்போ தனிமையில் இருக்கீங்க. உங்கள் காதலுக்காக காத்துட்டு இருக்கீங்க. உங்களையும் அறியாமல் உங்கள் கண்களில் தண்ணி சில சமயம் வெளியில் வருதா? அதுக்கான விடை தான் நம்ம இங்கே தேட போகிறோம். நம்ம பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனசில் நம்ம மனசால் புரிஞ்சிக்க முடியாத பல விஷயங்கள் நம்ம பாடி வந்து நம்மளுக்கு சொல்லித்தரும். அது மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த கண்ணீரும் உங்கள் உடம்புல வர சின்ன சின்ன வலிகள் இல்லைனா அன்ஈஸினஸ் இதெல்லாம். இது வந்து சொமேட்டிக் கைட். நாம் இப்போது அதை எப்படி உங்களுக்கு ஃபேவராக திருப்பி உங்கள் காதல் வாழ்க்கையை யூனியனுக்கு கொண்டு போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் காதலுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, அதில் எல்லளவு சந்தேகமும் இல்லை. அவங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, தொண்டையில் இருக்க வார்த்தையை வெளியில் துப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்ககிட்ட இருக்கானா நீங்கள் தனிமையில் இருக்கீங்க. நீங்கள் அதுக்காக ஏங்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கல. பட் இங்கே பாருங்கள், உங்கள் கையில் அந்த பெண்டுலம் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையான்னு ஒரு குழப்பம் உங்கள் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அது சில சமயம் உங்கள் கண்களில் தண்ணீராக வெளியில் வருது. இல்லைனா வந்து பாடியில் வந்து சில சமயம் ஸ்ட்ரெஸ் அக்குமுலேட் ஆகி அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சூழ்நிலைக்கான ஒரு முடிவுக்காக காத்துட்ருக்கீங்க. அது என்ன முடிவு? இப்போ இந்த ரீடிங்கில் உங்களோட எந்த பாடி பார்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த சிக்னலை கொடுத்துட்ருக்குன்னு பார்க்க போகிறோம். இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கான முடிவு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு முடிவுக்காக காத்துட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் பென் அண்ட் பேப்பர். ஜட்ஜ்மெண்ட் எழுத மாட்டாங்களா, இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்க. அந்த தீர்ப்புக்கான ஒரு பகுதி தான் இந்த ரீடிங். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீர்ப்பு நேராக வராது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் வரும். நீங்கள் ஹீல் ஆக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக முடியும். லவர்ஸ் பாட்டம் டெக் எனர்ஜி. உங்களோட ஃபுல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா காதல் பற்றி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களோட எந்த பாடி பார்ட்டில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லைனா வந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கான ரெமடியை பார்க்க போகிறோம். இட்ஸ் லைக் அ சைலண்ட் மெசேஜ். உங்களோட உடலில் எந்த பகுதியில் இப்போது வாவ் கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஹரீடாக இருக்கீங்க. ரொம்ப வேகமாக வந்து ஓட ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, அதுவா காம் டவுன் அப்படின்றாங்க பிரபஞ்சம். 3 ஆஃப் பென்டிகல்ஸ். நிறைய வேலைகளை இட்ஸ் லைக் ஓ மை காட், இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் இந்த வலியை மறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பாடி, உங்கள் பிளட் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரஷ்ஷை ஃபீல் பண்ணுது. இட்ஸ் லைக் அடுத்தது. இட்ஸ் லைக் யூ ஆர் நாட் காம். ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் ஓட்டத்தை நிறுத்த முடியல. அதை ஏன் அப்படின்னா இந்த வழியை மறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பெருசாக ஏதோ எய்ம் பண்ணீங்க. சரி, எனக்கு காதல் வாழ்க்கையில் இருக்க எனர்ஜியை நான் வந்து வேறு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து உண்மை தெரியல, எனக்கு கம்யூனிகேஷன் வரல, நிறைய குழப்பங்கள். இந்த குழப்பத்துக்குள்ளே போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில் போகிறது, எப்போயும் வந்து உங்களை ஆக்குபைடாக வச்சுக்கிறது, இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது. தனிமையில் இருக்கும்போது அந்த தனிமையில் இருக்க விஷயங்களை ஒன்றா நீங்கள் ஜேர்னல் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து உங்கள் பெட் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை உங்களை டைவர்ட் பண்ணுறீங்க. இது ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து கம்யூனிகேஷன் வரல. மாஸ்குலின் கிட்டேருந்து இன்னும் கம்யூனிகேஷன் வரல. உங்களுக்கு என்ன குழப்பம், மெயினான குழப்பம் அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த பர்சன் பாஸ்டில் பிளேயர், இல்லைனா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கோ, நான் வந்து அவங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் இல்லையோ அப்படின்னு குழப்பிட்டுருக்கீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல, ஸ்வீட் ஹார்ட், யூ ஆர் த ஸ்டார். நீ ஏன் இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இல்லை, பட் நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க, நிற்க மாட்டேங்கிறீங்க. காம் டவுன், ரிலாக்ஸ். நீங்கள் வந்து அந்த மீ டைம், செல்ஃப் கேர் இதிலலாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது ரொம்ப அவசியம். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வரும். மேபி இது வந்து மோஸ்ட்லி ஒர்க் பிளேஸ்லாம், அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி. டோன்ட் வரி, காம் டவுன். கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பிரபஞ்சமே உருவாக்கி தருவாங்க. இந்த தருணத்தில் இந்த எனர்ஜி உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா ஐ ரிலீஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதே சமயம் டீப் ப்ரீத் இன், ஹோல்டு த ப்ரீத், ரிலீஸ். இது வந்து உங்களோட மனசில் இருக்க அத்தனை பாரத்தையும் இறக்கிடும். அதே சமயம் நீங்கள் ரிலீஸ் டைப் பண்ணுற அந்த நொடி இங்கே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் அதை எழுத சொல்லாங்க. மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா ஜேர்னல் பண்ணுங்கள். அது வந்து இன்னொரு ரிலீஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்க இந்த நொடியிலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்க. இது என்ன மாதிரி மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும், உங்கள் உடலில் என்ன மாதிரி மாற்றங்கள் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஓகே நான் ஸ்ட்ரெஸ்டாக இல்லை, எனக்கு தெரியும் இதுதான் என்னோடய காதல், நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி மாற்றங்களை நீங்கள் உங்கள் மனசில் கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரும்.
இல்லை நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் காதில் எங்கேயும் போகலை. இங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன் போதுமா? உங்கள் காதல்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரும். சில் டவுன், காம் டவுன். பிரபஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. துரத்திக்கிட்டே இருக்காதிங்க, எல்லாத்தையும் துரத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கான நேரத்தையும் காலத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுற அந்த நொடி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மாற்றம் வருது. நீங்கள் ரிலீஸ்னு டைப் பண்ண அடுத்த நொடி இங்கே பாருங்கள், மதர் ஆஃப் வான்ஸ், கவுண்டர் பார்ட், கிங் ஆஃப் வான்ஸ், இங்கே மதர் ஆஃப் வான்ஸ். நீங்கள் கண்டிப்பாக எதுலேயும் ஒன்றில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல. அதுக்காக நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கா நாளைக்கு அப்படி ஜன்னல் எட்டி பார்த்தா நீங்கள் வந்து எப்படின்னா, நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து ஜன்னல் எட்டி பார்க்க வந்துட்டாங்களா, ஒரு வேளை என் வீட்டுக்கே வர போகிறாங்களா, வந்துட்டாங்களா, ஒரு பைக் சவுண்டு, ஒரு கார் சவுண்டு, எது வந்தாலும் சரி நீங்கள் ஓடி போய் வெளியில் பார்க்குறீங்க. ஓகே, அவர் தான் வந்துட்டாரா, வரப்போகிறாங்களா அப்படின்னு. கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குவிக்காக, ரொம்ப ரொம்ப சாமிங்காக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. கவலையே படாதீங்க, ஏன்னா இந்த பர்சனுக்கு நீங்கள் தான் ஸ்டார். அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்கல. இது உங்களோட பர்சன்கிட்ட வந்து நிச்சயமாக கம்யூனிகேஷன் வரும். ஏன் இவ்வளோ நாளாக பேசலை, எதனால் இந்த மௌனம், எல்லாத்துக்கும் விட வந்துகிட்டே இருக்குது. காம் டவுன். அதுக்கான ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து நீங்கள் கொடுக்கல. நீங்கள் அலைன் ஆகிட்டீங்க, உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டிங்க. எப்போ நடக்குது இதெல்லாம்? நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது உங்கள் விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க. பாருங்கள், ஏதோ ஒரு தண்ணியில் நீங்கள் வந்து மீனோட விளையாடிட்டுருக்கீங்க. இதுதான் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. மதர் ஆஃப் பென்டிகல்ஸ், நீங்கள் வந்து யூ ஆர் கிரியேட்டிங் சம்திங். நீங்கள் இந்த பர்சனோட சேர்ந்து சில விஷயங்கள் உருவாக்க போகிறீங்க. ஜட்ஜ்மெண்ட், நீங்கள் கேட்ட ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா? பாட்டம் டேக்கில் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு கேட்டீங்க. எங்கே விட பிரபஞ்சம் சொல்கிறாங்க கொடுத்துட்டேன். எப்போது நடக்குது? காம் டவுன். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது, நீங்கள் உங்கள் கரியரில் அச்சீவ் பண்ணும்போது, நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப காமாக உங்கள் லைஃப்பில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. நீங்கள் ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியும் கெடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையோட அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட கோல்ஸ், உங்களோட பர்சனல் கோல்ஸ் இருக்கும். எல்லோரும் வந்து தனித்தனியாக தான் பிறந்தோம். அவங்கவுங்களுக்கான லைஃப் பர்பஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் காதலே ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா காதல் விலகி தான் போகும், கைக்கு வராது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரிலாக்ஸ். நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள். எஸ்பெஷலி 3 விஷயங்கள் நான் இங்கே பார்க்குறேன். ஜேர்னல் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து உங்கள் பெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த பெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். இங்கே பாருங்கள், புவனேஸ்வரி மாதா. இட்ஸ் லைக் அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, சத்யா. நேர்மையான பாதையில் போனீங்கன்னாவே போதும். இட்ஸ் லைக் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். சத்தியத்தை தவறணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் லைக் வழி மாறாதீங்க. பிரபஞ்சம் அதுதான் முக்கியமாக அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாதை மாறி போகிறீங்க. பாதை மாறுது உங்கள் பாதை. நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ண வேண்டியது நிறையா முட்டையை ஒழிச்சு வச்சுட்ருக்கீங்க பின்னாடி. இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள், இல்லைனா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற விஷயங்கள். இந்த பர்சனோட சேர்ந்து நீங்கள் தனியாக. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட தனிமை அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் தனியாக அச்சீவ் பண்ணுற விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணால் தான் பிரபஞ்சம் அதுக்கான கிஃப்ட் மாதிரி இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க, இந்த பர்சனே உங்களை தேடி வருவாங்க. புவனேஸ்வரி என்ன சொல்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். நீங்கள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலில் இருக்க இந்த பால் வந்து உங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, அதை வந்து ரொம்ப அழகாக 2 கைகளில் பிடிச்சிட்ருக்கீங்க. இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். உங்களால் நிறைய விஷயங்களை அட் அ டைமில் க்ரியேட் பண்ண முடியும். லைக் யூ ஆர் அ கிரியேட்டர். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ இந்த தனிமையில் இருக்கும்போது நிறைய நீங்களே புக்ஸ் எல்லாம் நிறையா படித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சைலன்ஸ், ஓஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அதுக்கு இல்லாமல் ஸ்டில்னஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் வாழ்க்கையை உங்கள் காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கேரண்டி, வாரண்ட்டி எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் டோட்டல் ஸ்டில்னஸ்லேருந்து செய்ய போகிற பல விஷயங்கள் முன்னாடியே நீங்கள் செய்யணும். அதுதான் இந்த காதலை வந்து உங்கள் கிட்ட கொண்டு வரும். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் உங்கள் வாழ்க்கையில் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறதை ஃபஸ்ட் நிறுத்துங்க. அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜிக்கு வாங்க. ஐ அட்ராக்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட்னர் டைப் பண்ணுங்கள். காம் டவுன், அது ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து எப்போ அமைதியாகிறீங்களோ, எப்போ வந்து ஸ்டில்னஸை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறீங்களோ, ஓகே நடக்கிறது நடக்கட்டும், பிரபஞ்சமே சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஜட்ஜ்மெண்ட் கேட்டால் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோம். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடி சொல்லுங்கள், நீ கேட்குறது உனக்கு கிடைக்கும், பட் இதெல்லாம் நீ முன்னாடி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் இட், டூ இட், காம் டவுன் அகெயின். ஜெய் சாராம், காட் பிளஸ் யூ.